ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல க்ரன்ச்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முறுக்கே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், ஃபெஸ்டிவல் டைம்லையும் செஞ்சுக்கலாம். இது அதிக முறுமுறுப்பாக வரத்துக்கு இது கூட ஒரு பொருள் சேர்த்து செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். பிகினர்ஸ் கூட பயப்படாமல் இந்த ரெசிபியை செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பர்ஃபெக்டான இந்த ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. பாசிப்பருப்பை நல்லா கழுவுனதுக்கப்புறமா மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போது 2 மணி நேரம் ஆயிருக்கு. பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. அடுப்பில் அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் சேர்த்தணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்குங்க. ஓமம் இல்லைனா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் 250 ml கப்பில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா பவுல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு கரெக்டாக 1/2 கிலோ இருக்குது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவு கடலை மாவை இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம மாவு சேர்த்த உடனேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா வேகமாக இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கையில் தொடுற அளவுக்கு இந்த மாவோட சூடு ஆறி இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற பாசிப்பருப்பு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்துக்குங்க. மீதி இருக்கிற மாவை காஞ்சி போகாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் இப்போ இதிலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவு எடுத்துருக்கோம்ல, இதிலேருந்து ஒரு சின்ன துண்டு மாவை எடுத்து நல்லா உருட்டிக்குங்க. இந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு நல்லா நீளமாக உருட்டி எடுத்துக்குங்க. இந்த மாவு முழுக்க ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் உருட்டிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா உருட்டினதுக்கப்புறமா இந்த மாவை நம்மளுடைய விரலை வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை கையை வச்சுட்டு நல்லா உருட்டி விடுங்க. இந்த மாதிரி உருட்டிக்குங்க. இப்போ இது நல்லாவே ஜாயிண்ட் ஆயிரும். எண்ணெயில் போடும்போது இந்த மாவு பிரிஞ்சு வராது. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் செஞ்சுக்குங்க. ஒரு தடவை நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்களே ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலையும் முறுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. 1/2 கிலோ அரிசி மாவில் இதே மாதிரி இன்னும் 2 பிளேட் முறுக்கு எனக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி வீடியோக்காக ஒவ்வொரு முறுக்காக சேர்த்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வச்சுருக்கிற எண்ணெயில் எந்த அளவுக்கு முறுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தனியாக ஒரு தட்டில் எடுத்துகிட்டு எண்ணெய் மேலே படாத மாதிரி அந்த முறுக்கு அந்த எண்ணெயில் கொட்டிடுங்க. முறுக்கை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிளறி விடக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இடையில இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க.
முறுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம முறுக்கை சேர்க்கும் போது அந்த எண்ணெய் நல்லாவே கொதிச்சிட்ருக்கும். நம்ம முறுக்கை நல்லா கிளறி விட்டு வேக வைக்கும் போது முறுக்கில் இருக்கிற ஈரத்தன்மை போயிட்டு அந்த எண்ணெய் கொதிக்கிறதே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி தான் முறுக்கு நமக்கு வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். எண்ணெய் கொதிக்கிறது நல்லா ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இந்த முறுக்கை வெளியே எடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெயோட அந்த சலசலப்பெல்லாம் நல்லா குறையிற வரைக்கும் முறுக்கை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் போட்ட உடனேயே வெந்துருச்சுன்னு நினச்சி எடுத்திங்கன்னா முறுக்கை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா முறுக்கையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல முறுமுறுப்பான ரிங் முறுக்கு தயாராகிருச்சு. இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறுக்கு நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இருக்காது. ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே ஈஸியாக நான் இந்த முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.